ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலியமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர்ஸ் யார் வேணாலும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் டைம்ல தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப் வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்தபடியே வேலை செய்யலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏர்ன் பண்ணலாங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் யாருக்கெல்லாம் இதில் அப்ளை பண்ணிக்கலாங்கிறது பார்த்தரலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் பேக்ரவுண்ட் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்ல வந்துட்டு ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தாங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல நம்மளுக்கான ஒர்க் என்னங்கிறது இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா, இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ்க்கு என்கேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது சிம்பிளா சொன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இந்த ஒர்க் பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல நீங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தரலாம். ஸோ கிரியேட்டிவ் கண்டென்ட் வந்து உருவாக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து க்ரோ பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸோட டவுட்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ கம்பைன் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தருங்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நியூ ஆஃபர் லான்ச் பண்ணா, நீங்க உங்களோட வாட்ஸ்அப் மூலியமா அந்த ஆஃபரை ஆடியன்ஸ்க்கு ரீச் வந்து பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரீச் ஆகிற மாதிரியான போஸ்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க போடணுங்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஜாப்புக்கான ஸ்கில்ஸ் பத்தி பார்த்தலாம். ஸோ பேசிக் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்தா போதும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தா போதும், கிரியேட்டிவ் திங்கிங் நாலேஜ் இருந்தா போதும், கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்ஸ் இருந்தா போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிகினர் லெவல்ல இருந்தாலும் கூட இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸியா லேர்ன் பண்றதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜாப் மூலியமா நம்மளுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஜாபுக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இது வந்து கிடைக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறனால உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்ல இதை வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு போக நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்புக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால இந்த ஒரு ஜாப்ல அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.